தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோடெக் ஏசி ஸ்டெபிளைசர். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து விகார்டு, சக்தி இந்த மாதிரி பிராண்ட் மட்டும்தான் பார்த்துருப்போம். மைக்ரோடெக் வந்து ஏசி ஸ்டெபிளைசர் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. இந்த ஸ்டெபிளைசர் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வரும், அவுட்புட்டும் காமிக்குது. ஆனால் வந்து அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு சாக்கெட்டில் வந்து லைன் வரல. இது எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ வந்து டெக்னிக்கலான வீடியோ வந்து அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மைக்ரோடெக் ஏசி ஸ்டெபிளைசர் வித் எல்இடி டிஸ்பிளே. இந்த ஸ்டெபிளைசரில் வந்து இன்புட்டு வருது, அவுட்புட்டும் ஆன் ஆகுது. ஆனால் வந்து வோல்டேஜ் வந்து சாக்கெட்டில் வரல. இது என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். விகார்டு, எவரெஸ்ட் இந்த மாதிரி பிராண்டு மட்டும்தான் நம்ம அதிகமாக சேனலில் பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா லோ வோல்டேஜ் இருந்ததுன்னா ஹைன்னு காமிக்கும், ஹை வோல்டேஜ் இருந்ததுன்னா லோன்னு காமிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இந்த எல்இடி டிஸ்பிளே ஸ்டெபிளைசரில் வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவுட்புட் சென்சிங்கில் வந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டு சென்சிங் வோல்டேஜ் வந்து எடுத்துருப்பாங்க. அந்த ரெசன்ஸ் வந்து உங்களுக்கு ஹை ஆனாலோ லோ ஆனாலோ உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து வேரியேஷன் காமிக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட்டில் வந்து எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபால்ட்டு ரெக்டிஃபை பண்ணலாம். ஆனால் வந்து இந்த வீடியோவில் வந்து இது ஒரு அவுட்புட் மட்டும்தான் வரல. இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெபிளைசர் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டெபிளைசரை ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ண உடனே வந்து டிலே டைம் வந்து 10 செகண்ட்ஸ் ஓடும். டிலே வந்து 10 செகண்ட் ஓடினதுக்கப்புறம் இன்புட் வோல்டேஜ் வந்து 230 வோல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் கழித்து அவுட்புட்டோட வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு காமிக்கும். அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 232 வந்து நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஆனால் வந்து இந்த சாக்கெட்டில் வந்து உங்களுக்கு லைனே வரல. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம அவுட்புட் சாக்கெட்டில் வந்து லைன் வச்சுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து காமிக்குது. ஒரு சில டைம் வந்து வரல. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு சில டைம் வரும், அதை லோடு கொடுத்திங்கன்னா அவுட்புட் வந்து வராது. அதுதான் ப்ராப்ளம். நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டெபிளைசரை கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. எல்இடி டிஸ்பிளேக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு 7 செக்மெண்ட்டுக்கு தனியாக டிரைவர் போர்டு தனியாக வச்சுருக்காங்க. இதில் ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். அதே மாதிரி இந்த போர்ட்லேயும் வந்து கண்ட்ரோலர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டர் வந்து போட்டிருப்பாங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டிருப்பாங்க. போட்டு தான் இந்த கண்ட்ரோலருக்கு வந்து 5 வோல்ட்டில் தான் வேலை செய்யும். அதே மாதிரி இதில் சென்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசன்ஸ் போட்டு தான் எடுத்திருப்பாங்க. இந்த ரெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்சிங் ரெசிஸ்டர் தான். அதாவது 230 வோல்ட்லேருந்து இன்புட் அவுட்புட்டுக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து போகுது அப்படிங்கிறது இந்த ரெசிஸ்டர் வழியாக தான் உங்களுக்கு எடுத்திருப்பாங்க. நம்ம அதில் வந்து அவுட்புட் வந்து விட்டு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம கம்ப்ளைண்ட் பார்த்துருந்தோம். மற்றபடி எல்லாமே ஒர்க் ஆகுது. நம்ம அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியில் வந்து பார்த்திங்கன்னா போர்டில் இந்த இடத்துல வந்து ட்ரை சால்ட் ஆகிருக்கு. ட்ரை சால்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்து அவுட்புட் வரும். உங்களுக்கு லோடு கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து ஆன் ஆகும், ஒர்க் ஆகும், எல்லாமே வரும். லோடு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகாது. இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரிலே வந்து அதிகமாக பர்ன் ஆகிருந்துச்சுன்னா, இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப பர்ன் ஆகிருந்துச்சுன்னா ரிலே சேஞ்ச் பண்ணுற மாதிரி கண்டிஷன் இருக்கும். ஆனால் அது பர்ன் ஆகலை. இந்த இடத்துக்கு இந்த சால்டிங் மட்டும்தான் உங்களுக்கு ஹீட் ஆகி ட்ரை ஆகிருக்கு. இந்த சால்டிங் மட்டும் நம்ம பண்ணோம்னா இந்த ஃபால்ட்டை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி 4K ஸ்டெபிளைசரு, இந்த எல்இடி டிஸ்பிளே வைக்கிறது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலே தான் ப்ராப்ளம் வருது. மற்றபடி எந்த கம்ப்ளைண்ட்டும் வரதில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர், டிஸ்பிளேக்கு போகிற கண்ட்ரோலரு. இதில் தான் நம்மளுக்கு வோல்டேஜ் சென்சிங் பண்ணி அது எவ்வளோ வோல்டேஜ் அப்படிங்கிறது இன்புட் அவுட்புட் வந்து அந்த டிஸ்பிளேயில் காமிக்கக்கூடிய கண்ட்ரோலரு. இதை வந்து ப்ரோக்ராம் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. நம்ம சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெகுலேட்டர் 5 வோல்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம், இந்த 5 வோல்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் தான் ப்ராப்ளம் வரும். இந்த கண்ட்ரோலர் வந்து மேக்ஸிமம் வந்து கிடைக்கிறதில்ல. இந்த கண்ட்ரோலர் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த ஸ்டெபிளைசர் வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். நம்ம வந்து இந்த ட்ரை சால்ட்டை மட்டும் சால்டர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். இதோடைய அவுட்புட் வோல்டேஜ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ அந்த ஸ்டெபிளைசர் வந்து ட்ரை சால்டர் வந்து சால்டர் பண்ணியாச்சு. இப்போது ஆன் பண்ணி பார்த்துட்டு நம்ம இதோட வோல்டேஜ் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிலே டைம் வந்து 10 செகண்ட்ஸ் போடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும். இன்புட் வோல்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி செக் பண்ணோம். 224. அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் அவுட்புட் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு காமிக்கும். இதோடைய வோல்டேஜ் வந்து நம்ம மல்டிமீட்டரில் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது அவுட்புட்டோட வோல்டேஜ் 226 இருக்குது. இந்த மல்டிமீட்டரில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதோடைய அவுட்புட் வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணலாம். மல்டிமீட்டரில் இன்புட் வோல்டேஜ் 220 காமிக்குது. இது அவுட்புட் வோல்டேஜ் வந்து மல்டிமீட்டரில் 225 காமிக்குது. அதே சேம் டைம் வந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஸ்டெபிளைசரில் 225 காமிக்குது. சேம் வோல்டேஜ் நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஆனால் வந்து இந்த ஸ்டெபிளைசர் வந்து ஆரம்பத்தில் என்ன ஃபால்ட் இருந்ததுன்னா அவுட்புட் ஆன் ஆயிரும். அவுட்புட் வந்து உங்களுக்கு விட்டு விட்டு வந்துட்டு இருந்தது. ட்ரை சால்ட் தான் ப்ராப்ளம். இந்த மாதிரி தகவல் வந்து நம்ம சேனலில் அடிக்கடி வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தா அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இனிமேல் பார்க்கக்கூடிய வீடியோ மறக்காமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.